வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விமலன் டியூப்ஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் இந்தியன் பைக் டிரைவிங். இந்த கேமில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒத்த ஸ்டார் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோம். ஒத்த ஸ்டார் போலீஸ்கிட்டேருந்து தானே தப்பிக்க போகிறோம், அதுக்கு எதுக்குடா வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இன்ஃபினிட் ஹெல்த் இல்லாமல் ஒரு பைக்கில் தான் தப்பிக்க போகிறோம். எவ்வளோ கஷ்டங்கிறது நீங்களே பாருங்கள். நம்ம மாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெச் ஸ்பீடாக போய்கிட்டு இருப்போம். இவனுங்க நடுவில் வண்டி விட்டு வெறுப்பேற்றுவானுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். ஒருத்தனை ஒரு டைம் சுட்டாலே போதும், அவனை சாவடிக்கிறதுக்கு 6 புல்லட் தேவைப்படும். ஒரு டைம் சுட்டாலே போலீஸ் வந்துடும். என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டார் வந்துருச்சு. எட்ரா தம்பி வன்றிய ஜூராசிக் பார்க் பக்கம் போயிட்டீங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்கும், ஆனால் போலீஸ் இருக்க மாட்டானுங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் இருப்பாங்க. டேய் ஏன்டா இப்போ விழுந்தா? ஐயோ ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கியா? டே எவ்வளோ சுடுறான்டா, ஓடுறா 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 ஓடுறா, ஏய் ஓடுறா. ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க? வண்டியில் ஏறும் போது சுட்டு தள்ளிடுவானுங்களோ. டே 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 இருங்கடா இருங்கடா இருங்கடா, கொஞ்சம் போய்க்கிறேன்டா. என்ன கொடுமை சார் இது. டே இருங்கடா. பைக் வேற அப்படி பார்த்த மாதிரி விழுந்துருக்கேன். ஏறா தம்பி வண்டியில். கேம் ஆரம்பித்து 2 நிமிஷத்தில் கேமை விட்டு வெளியே வர மாதிரி ஆகிப்போச்சே. ஏண்டா இல்லை நம்ம ஓட்டுனது தான். உழுக மாட்டான் பறந்துடுவான்னு நினச்சி போனேன், ஆனால் அவன் நான் நினச்சதை விட வேறு மாதிரி பறந்துட்டான். ட்ரான் பைக் எடுத்துகிட்டு போவோமா? சரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவான். ஓகே ஓகே இது என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் வண்டியை தண்ணி உள்ளே விட்டுற வேண்டியதான். எப்பயாச்சும் வராமல் இருப்பானுங்கன்னு பார்ப்பீங்க. ஐயோ ஏண்டா ஒரு டைம் சுட்டாலே போலீஸ் வந்துடுது. இல்லை வேறு ஒழுங்காக குறி பார்க்க முடியாது. இவன் வேறு கையை அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது நாய? எதுக்குடா நீங்களாம் வரீங்க? இவனுங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தானுங்களா இல்லையானே தெரியலைங்க. ஏன்டா நடுவில் கொண்டாந்து வண்டி விட்றீங்க? எல்லாம் மோசம்டாடே. ஐயா டக்குன்னு எவனாவது இறங்கி சுற்ற போகிற நாய்களா? ஏன்டா இப்படி பாருங்க? இது கடலை மிட்டாயை தின்ட்டு குடோன்ல இருந்திருக்கலாமே. ஐயா சுடுறானுங்க. எட்ரா தம்பி வண்டிய. அப்படியே எதில் மட்டும் எவனாவது வரட்டும் கொய்யால. அப்புறம் ஏதாவது ஏன்டா இப்படி வர அது இதுன்னு அதான் அரெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது பண்ணாங்கன்னா வாயை கழட்டி எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. ஐயா பே ஆட நாய, ஜஸ்ட் மிஸ்ஸாக அந்த இடத்துல எஸ் ஆகிருக்கலாம். அங்கே என்ன பிரச்சனைனா அந்த இதோட வீல போய் மாட்டி இதாகிட்டோம். சுடுறான்டா ஒருத்தன். எட்ரா தம்பி வண்டிய விட்டு ஜூட். சுடுறானுங்கடா. வண்டி ரன்னிங்கில் இருக்கையிலேயே சுட்டு போட்டு தள்ளிட்டானுங்களே. பார்த்தீங்கள்ல ஒரு ஸ்டார் போலீஸ்கிட்ட தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு.
உழுகிறதுலே இதாயிடுது. என்ன கொடுமை சார் இது. இதுலேருந்து 2 ஸ்டார் போலீஸ் போய் 3 ஸ்டார் போலீஸ்கிட்டே தப்பிச்சிருக்கோம். எதை வச்சுன்னா காரை வச்சு இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டுக்கிட்டே அப்படி தான் தப்பிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறது, இந்த டைம் நம்மளோட இந்தியன் பைக்கான 2 கம்பெனி சேர்ந்து செஞ்ச இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக்கை தான் எடுத்துருக்கோம். நம்ம பாருங்க, ஒல்லியாக எலிக்குட்டி மாதிரி இருக்குது. இதை ஓட்டி தான் இன்னைக்கு தப்பிக்க போகிறோம். இங்கே வருங்க, பைக்குக்கு இவனுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அக்கா நல்லா இருக்கியா? கொல்ல முடியாது. எந்தடா ஒரே ஒரு புல்லட் வாங்கிக்கடா. காலில் சுட்டிருக்கேன். அவன் வாட்டுக்கு ஜாலியாக ஓடி வராப்புல. 1 ஸ்டார் போலீஸே எவ்வளோ எதில் மட்டும் வண்டி விட்டு பாருங்கடா டேய். ஐயா இப்படி வர்றானுங்க. ஐயா நல்ல வேலை கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். அவனாவது எதிர்க்க வந்தான்னு டக்குன்னு பிரேக்கை போட்டுற வேண்டிதான். உனக்கெல்லாம் ட்ரைனிங் போனானுங்களா இல்லையானே தெரியலையா. உருட்டாம்போக்கெலாம் வண்டி எதில் விட்டுற வேண்டியது, அப்புறம் சுட்டு போட்டு தள்ள வேண்டியது. ஏண்டா பிடிச்சிட்டு போய் ஜெயிலையாச்சும் போடுங்கடா. எதுக்குடா சாவடிக்கிறீங்க? ஒரே வெறுப்பாக இருக்குது. இதில் பறந்துட வேண்டியதான். அங்கே சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட பறந்தோம்னா கண்டிப்பாக கைமா தான். அப்படியே இப்படி போய் பறந்து கீழே உளுந்து, நாங்களாம் பறக்கிறதுலேயே எக்ஸ்பர்ட்டு. இங்கே பாருங்க, 1 ஸ்டாரே எவ்வளோ நேரம் துரத்துது. 3 ஸ்டார்னா எவ்வளோ நேரம் துரத்தும். ஓகே, இங்கே பறந்துட வேண்டியதான். பறந்துடுற கைப்புள்ள. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவா என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் கிரிமினல் ஆன்லைனில் ஏடிஎம் ஹீஸ்ட்டு, ஏடிஎம் ராபேரி தான் பண்ண போகிறோம். அது பண்ணால் எத்தனை ஸ்டார் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன ஒரு கொஞ்ச நேரம் எத்தனை மணி நேரம் சொல்கிறது, ஸ்டாரே போயிடுச்சு. பேசிக்கிட்டு இருந்ததுல ஸ்டாரே போயிடுச்சு. நம்ம ஊர் வண்டியை நம்மளை காப்பாற்றிடுச்சு. ஒளியாக தப்பிச்சாச்சு. 2 ஸ்டார் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோம். பார்த்தீங்களா, அவள் ஏற கஷ்டமாயிட்டே போவோம். அங்கே 2 கேர்ள்ஸ் போயிட்டுருக்காங்க. ஏம்மா கேர்ள்ஸ், எனக்கு ஸ்டார் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பேரும் ஓடியாராங்க. தம்பி எப்படா ஸ்டார் அதிகம் பண்ணுறது? ஒரே ஒரு ஸ்டாரில் தான் நிற்கிதுரா. காரை வெடிக்க வச்சாலும் ஸ்டார் இன்க்ரீஸ் ஆக தொலைய மாட்டேதே. ஆமாம், நான் 2 ஸ்டாருக்கு என்ன பண்ணுறது? ஏண்டா அதை காப்பாற்ற தாண்டா வந்தீங்க, நீங்களே முட்டி போட்டு தள்ளுறீங்க. அப்போ உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதா? ஐயா சுடுறாம்புல, என்ன திருப்பி 1 ஸ்டாராடா? டேய் என்னடா இது? எப்படா 2 ஸ்டார் வருது? டேய் இங்கே எவனாவது இருப்பான்ல, ஏதாவது ஒரு இழிச்சவாயை நடந்துக்கிட்டு இருப்பான். இறங்கி அவனை சுட்டுற வேண்டிதான். ஹைட்டான பிளேஸுக்கு போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸ்ப்ளெண்டர் பைக்கே பார்த்து மேலே போ. இறங்கி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு எனக்கு 2 பேருக்கு கை மாத்தான். ஓகே, 2 ஸ்டார் ஆயிடுச்சு. அப்படி போடே.
இப்போ இங்கேருந்து கீழே குச்சிட வேண்டியதான். நல்ல வேலை AK-47 நம்மளை காப்பாற்றிடுச்சு. 2 ஸ்டாரு. இன்னும் ஒரு ஸ்டாரையே காணா. ஏய் எங்கடா ஒன்று ஸ்டார் இருந்துச்சேடா? என்ன கொடுமை சார் இது? ஏண்டா நானே ஸ்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீங்கள் வேறு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா ஒருவேளை ஹைட்டான பிளேஸ்லேருந்து ஸ்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்த்தா ஆவாதோ? ஆவாச்சி 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 ஆச்சு ஆவாச்சி. இவனுக்கு பேர் துரத்திட்டே இருக்கானுங்க. இப்போ நான் இறங்கி போகிறதுக்குள்ளே சுட்டு தாக்கிட்டானுங்கண்ணா, என்ன பண்ணுறது? டேய் ஏன்டா தள்ளி விட்டீங்க? ஐயோ போலீஸ் இறங்கிடுவானே, சுட்டு தள்ளிடுவானே. எர்ரா தம்பி பைக்கு ஐயா சுறாப்புல. டேய் இப்படி பிளாக் பண்ணி வச்சுட்டா எப்படா தப்பிக்கிறது? இல்லை எஸ் ஆயிட்டான். ஒன் டைம் மாதிரி பண்ணாதீங்கடா, நோ செத்து போயிடாதடா வெண்ண. என்னடா ஒரு ஸ்டாரை இன்க்ரீஸ் பண்ண கூட விட மாட்டீங்களாடா? இதாவாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா 2 ஸ்டார் போலீஸ்கிட்ட இருந்து பைக்கில் தப்பிக்கலாம். ஓகே, பை பை.